இன்னைக்கு என்ன ரொம்ப பிரைட்டா இருக்கு. தினம் இந்த மாதிரி வந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வேலு ரொம்ப தான். நிறுத்து நிறுத்து, இங்கே நிறுத்து. ஹே செல்லம். ஹே, என்னது இது? உனக்கு தாண்டி செல்லம், வச்சுக்கோ. சர்ப்ரைஸ். வீட்ல போய் பிரிச்சு பாரு. சரி நீ போ. நீ போ. நான் போய்க்கிறேன், நீ போ. கிட்டி அக்கா என்ன படமா பாடமா? கிண்டல் பண்ணாதுக்கா, நான் சென்டருக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா? கையில கவரை கொடுத்துட்டு ஆட்டா காத்தா ஆட்ட பறக்குது. கவர்ல என்ன வச்சிருக்க? சர்ப்ரைஸா? பிரிக்க கூடாதாமா, வீட்ல தான் பார்க்கணுமா? ஆமா, இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கொடுப்பானுங்க. கல்யாணம் ஆயிருச்சு, நீ கேட்டாலும் அது கிடைக்காது. அது ஓ ஆளு, என் ஆளு வேற வேற மாதிரி. அதைதான் பாப்பமே. நானும் இதே ஊர்ல தானே இருக்க போறேன். செல்லம். களமாடு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. கீர்த்தி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேனே. சரி சரி, வா நேரா மீட் பண்ணுவோம். ஓகே. ஹே, சூப்பரா இருக்குடி. எங்கடி வாங்கின? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கிளிப்பு, வளையல், பொட்டு சூப்பரா இருக்குடி. பார்த்து பார்த்து வாங்கியிருக்க. ஆமா, இதுக்கெல்லாம் காசு எதுடி? ஏன், நீ அப்பப்ப கொடுத்த பாக்கெட் மணில தான் வாங்கியிருக்கேன். என் செல்லம். ஐயோ, அப்பா வந்துட்டாரு, எடுத்து வை. நீ எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன்ப்பா. அம்மாங்க உள்ளதான் இருக்காங்க. ஓஹோ. அம்மா, உன்னை யார் முதல்ல போட சொன்னா? முதல்ல கைட்டுமா. நீ போடுதானே வாங்கிட்டு வந்தனா? கோவப்படாதம்மா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு. அந்த போனை கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஐயோ, உன் பேச்சு நிறுத்து. கைட்டு கூட. அலியா, என்னங்க சத்தம்? டின். என்னடி இது சின்ன பிள்ளைத்தனமா? இப்ப நீங்களே சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேனா? இந்த மாதிரி ட்ரெஸ் போற வயசாடி உனக்கு? ஆமா, உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்க காசு எது? அவதான் கொடுத்தா. உனக்கு எது காசு? அம்மா தான் கொடுத்தாங்க. அப்பா, அம்மா தான் புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கல, நீ பக்கத்துல போய் நில்லுப்பா, ஒரு போட்டோ எடுக்கலாம். வாப்பா வா, ஒழுங்கா நில்லுமா. அக்கா வந்துட்டாடா, சரியான நேரத்துல வந்துட்டடி. பாத்து இருக்குடா. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா விடிய விடுறா, வலிக்கும்ல. அப்பாச்சி கண்ணோட எப்படி ஓடி வருது பாரு. வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுங்கடா. கருப்பனை அனுப்பி வைக்க வந்துட்டீங்களே. கருப்பா, நமக்கும் இந்த ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பா. கருப்பா, ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பா. எப்போதும் போல உனக்கு தாப்பா வெற்றி. இந்த குடியார பயலுக்கு நல்ல புத்திய கூடாதா? நானும் அதான் சொல்றேன். பேடச்சியம்மா, எப்பவும் போல கருப்புடுக்கு நீதான் துணை இருக்கணும். கூட்டி வாங்க போலாம். நல்லா வேண்டிட்டியா? வா போ.
வந்துருது. அவங்க எல்லாம் கொஞ்சம் தூரம் கத்தி விடுப்பா. அப்பா, கத்திட்டு இருக்கோம்ல, அது தெரியுதா? ஏப்பா, போடுப்பா. மாடு பிடிக்கிறவங்க மட்டும் இருப்பா. மத்தவெல்லாம் தள்ளி போப்பா. போயா. ஏப்பா, உண்மை பிடிக்காதயா. உண்மை பிடிச்சா மாடு கிட்ட தான் அறிவிச்சிருவேன். வெற்றி பெற்றவங்க பரிசை வாங்கிக்கிறங்க. என்னமா கட்டி விளையாடுறா மாடு பிடி மாடு. மாடு பிடி மாடியா. இவருக்கு வந்து சைக்கிள். என்ன அடுத்து நம்ம காலை தான் வருது பாருங்க. அந்த குடல்ல போய் வாங்கிக்கப்பா. குமரண்ணா கால வெற்றி பெற்றது. நின்னு விளையாடுன்னு பார்த்தா உங்க பேரை சொல்றதுக்குள்ள களத்தாடி போயிடுச்சு. பயப்படுதுண்ணே. எஸ்என் ஜவஹர் அண்ணா அவர்களுடைய காளைய அவுத்து விடுறாங்க. மாடு பிடி மாடுப்பா. மாடு பிடி மாடு. வந்து பரிசு வாங்கியா. தள்ளி நின்னுங்கப்பா. தள்ளி நின்னுங்க. அதான் கட்டிட்டு இருக்கா. ஏப்பா, தள்ளி நின்னு. அந்த சாரத்தை எடுத்து போய் அங்கிட்டு போ. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நான் சொன்னேன்ல. வேலூரை காலை வந்திருக்குப்பா. கருப்பன் காலை வந்திருக்கியா. கருப்பன் காலை இது அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன பரிசுன்றதா இப்ப சொல்றியா? அங்க பாரு நம்ம கருப்பு வந்துட்டா கருப்பு வந்துட்டா. வாய் மூடிட்டு இருக்க முடியாதா? இப்ப எதுக்கு கத்திட்டே இருக்கீங்க? முடிஞ்ச புடிச்சு பாருடா. அது வேலூரை காலா. கருப்பா நின்று விளையாடு. களத்தில் நிற்கிற ஒருத்தன் கை கூட உன் மேலே படக்கூடாது. நம்ம கருப்பு என்னைக்கிழமை இன்னைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா விளையாடுறாமா? காலையிலும் சாயங்காலம் பயிற்சி நிட்டு அதை படாத பாடுபடுத்திட்டான். சத்திரம் பாத்தீங்களா? பாத்தியா? ரொம்ப வருத்தமா போதிக்கிறாதீங்க. தம்பி, புரியுதா? ஏப்பா, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசு இருக்குப்பா. கண்டிப்பா சொல்றேன். முடிஞ்ச கருப்பனை புடிங்கடா. கருப்பா சுத்து போடுறாங்க. மாடுபிடி வீரர்களுக்கா இல்ல மாட்டுக்கு சொந்தக்கார வேலுக்கா? பாத்துறியா? ஏப்பா, மாடு பிடிக்காத. கேக்குறீங்களா? அவன் பேரை 1 2 3ன்னு திரும்ப திரும்ப சொல்ற வரைக்கும் அது எப்படி நின்னு பாஞ்சு விளையாடுது? பேவனான்னு சொல்றேன். இனிமே அந்த கருப்பை வாடியோ வடமோ மஞ்சு விரட்டோ எதுவா இருந்தாலும் என் பேர்ல தான்டா களத்துல இறங்கும். தூக்குடா. அவன் பொம்பளை கையை வச்சு யாருக்கு பாடி புரிஞ்சுக்கிறீங்களா? இங்க பாருங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப என்ன வாயிலே கருப்பை கொம்பு வச்சு குத்த விடுறேன். எந்திரிச்சு வெளியில போ. படி குத்துவீங்க. இதோட பெரிய இம்சையா போச்சு. ச்சே. இதுக்கு மேலே விட்டோம்னா வேற எவனாவது வாங்கிடுவான். இந்த மாட்டுக்காரன் பேர்ல இறங்கின கடைசி கிளை தான்டா. கருப்பனுக்கு ஐயா ஆரவாரத்தோட வந்துட்டு இருக்கேன். சவுண்ட் கேக்குதா? கேக்குது. களத்துல கருப்பம் கொடுத்த சந்தோஷத்தை நீ கொஞ்சம் வெளியில வந்து கொடுக்க கூடாதா? தரேன். அதுக்கு தானே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். வாச்செல்லாம் கருப்பை சூப்பரா விளையாண்டானே. அவ உங்களுக்கும் நம்ம ஊரோட மரியாதையும் காப்பாத்திட்டானே. அதுதான் நம்ம கருப்பேன். பாக்குறவங்களெல்லாம் பந்தாடினா உன் கருப்பன் உன்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறானே எப்படி? ஏடி அவ உங்ககிட்ட பொட்டி பாம்பா இருக்கிற விஷயம் தெரியாம உங்க அம்மா எவ்வளவு அப்பாவியே பேசுது பாரு. சும்மா இருக்கா? நீ என்ன நிறுத்து. இந்த பொருள் வச்சிருக்கவங்களாம் அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்த வாடியில தரேன். சரியா? கருப்ப வரான்.
போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரமா. எடி உன் மாமா வந்துட்டான் பாரு இந்தி. என்னப்பா நீ மட்டும் வர, கருப்பனை காணோம்? அவனுக்கு என்னம்மா இது புதுவாடியான்னு 4 நாளில் அவனே வந்துடுவான். வேலு அம்மா நீ சாப்பிடுமா. இருக்கட்டுமா, வாடிக்கு போன காலை திரும்பாம நான் இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன். கருப்பை வந்துடட்டுமா? அம்மா நீ எந்த காலத்துலமா இருக்க? கருப்பன் போயிட்டு எப்போ உடனே வந்திருக்கான்? புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு 1 வாரம் கழிச்சு தானே வந்தான். நீயா கூட்டு வந்த? அவனா தானே வந்தான். சாப்பிடுமா. இந்த அறுக்க மணப்பாறைக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வந்தான். எல்லாரும் சாப்பிட இல்லை, நீ மட்டும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா? அம்மா நீ சாப்பிட்றியா? நான் எந்திரிக்கட்டுமா? நீ சாப்பிடு. தண்ணி எடு. ஐயா நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். வேடச்சியம்மா, எங்க கருப்பை சீக்கிரம் வீடு வந்து சேரணும் தாயி. அம்மா புதுசா வந்த காலையெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் நம்ம கருப்பை வீடு வந்து சேரலையே. என்னம்மா புதுசா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம கருப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? போ தம்பி எழுப்பிட்டு வா. நான் ஊருக்கு கிளம்பணும்ல நேரத்தோட. போமா. வேலு, ஐயா வேலு, எந்திரிப்பா. என்னம்மா? அக்கா பணம் கொண்டு வந்திருக்கா, அதை சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு செயினை திருப்பி கொடுத்துறியா? அப்படியே அக்கால பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துறியா? எதுக்குமா? இப்போ என்ன அவசரம் நகைக்கு? அண்ணா நியாயமா நாம தான் திருப்பி கொடுக்கணும். எடுத்து தரதுல உனக்கு என்ன கஷ்டம்? பரப்பிட்டு போ. பரப்படியா? சேட்டு இந்த நகை எடுங்க. 80,000 ரூபா ஆகுது. என்னது? 80,000. டே வேலு, என்னடா கொடுமை இது? 30,000 ரூபாய்க்கு தானே அடை வச்சோம். மாசம் மாசம் வட்டி பணமெல்லாம் அனுப்பினா இல்லடா. சொல்லுடா என்னடா பண்ண? இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த சிராவயல் ஆமா. அங்கெல்லாம் டோக்கன் கிடைச்சிச்சுக்கா. சரி. கனவு காது கருப்பனை அங்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் செலவுக்கு தான் மேல் காசு வாங்கிட்டேக்கா. கல்யாணத்துக்கு செயினை போட்டு போலன்னா உங்க மாமி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்னடா பண்ணுவேன்? சேட்டு அந்த செயினை தூக்கி பிடிங்க. டேய் நான் என்னடா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நீ செயினை தூக்கி காமிக்க சொல்ற? இருக்கா கடத்தெருவுக்கு ஏதோ போகணும். நீ குழந்தைய கூட்டு போய் என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டே வேலு வந்துடுறேக்கா. ஐயோ என்னடா? குடிக்கா. ஜிலிப்பு போகிறதுக்கு முன்னாடி குடி. கூலாக இருக்கா, ஏன் டென்ஷன்? டே என் நகடா. ஒழுங்கா குடி. இந்த குடி. டேய் தம்பி, குடி. எப்படிடா? அதான் உன் தம்பி. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். போட்டுக்கோ. ரெடியா? அக்கா செயின் எடுத்து வெளில போடுக்கா. அது தெரியும். கொஞ்சம் இருடா. ஏய் இப்ப தெரியுதாடா? நல்லா தெரியுது. எப்படி? என் தம்பிடா.